ரெண்டாவது மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகாரா விசஸ் விசுவாசம்பட்டி. ஸோ விசுவாசம்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் ஓவரை போட அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் பால். ஆஃப் பிட்ச் பாலை மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவர். ஸ்லோயர் ஒன் டாட். குட் ஷாட். ஒரு கிளிக் தான் பண்ணார். அங்கே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு ஆகாஷ். ஸோ பவுண்டரியும் விட்டு கொடுத்துருக்காரு. பிடிக்க வேண்டிய கேட்ச்லாம் பிடிக்கணும். உள்ள வந்த பாலை கரெக்டாக பிக் பண்ணாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆறுங்க. கிளாசிக்காக அடித்தார். 2 பாலுக்கே 10 ரன் குயிக்காக கொண்டு வர்றாரு. ஸோ இந்த பால் ஒரு டாப் எட்ஜ். பவுலர் கையிலே சிக்கிருக்கு. டாட் பால். ஸோ நல்ல ஒரு கம்பேக்குங்க. ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ். ஸோ பைஸில் ஒரு சிங்கிள். ஸோ ஒரு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க சகாரா. ஸோ ரெண்டாவது ஓவரை போட விஜி ஃபர்ஸ்ட் பால். நல்ல பந்து டாட். குத்தி போட்ட பந்து. இங்கே ஒயிட் ப்ளஸ் பைஸில் ஒரு சிங்கிள். 2 ரன் அடங்கும். நல்ல பந்து. பேர் சிக்னல் ஒயிட். அரக்குழி பந்து இருக்காரு. மிஸ் பண்ணுவார் பேட்ஸ்மேன். கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கனுங்க. சரத் கரெக்டாக பிடிச்சாரு. விக்கெட்டாகி வெளியேறாங்க சகாரா டீம்லேருந்து ஒரு பிளேயர். வாட் எ பால் டாட். சிறப்பாக பண்ணிருக்காரு விஜி. அகேன் ஒரு ஏக்கர் லைன். அங்கே அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. டாட் பால். அகேன் ஒரு ஏக்கர் லைனுங்க. டாட். 2 பாலும் புள்ளி வச்ச மாதிரி ஒரே இடத்துல போட்டார். ஓவர். ஸோ 2 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க சகாரா. மூணாவது ஓவரை போட ஜெகன் ஃபர்ஸ்ட் பால். ஒரு டாப் எட்ஜ் கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கன். காட்டன் போல்ட். முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜெகன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நல்ல பந்து டாட். தூக்கி போடுறாரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. ஒரு கேட்ச் மிஸ். இங்கே ரன் அவுட் சான்ஸ். 2 ஓட்டம் ஓடி எடுக்கிறாங்க. ஸ்லோயர் ஒன் கரெக்டாக பிக் பண்ணாருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு அடிக்கு சம்மந்தமே இல்லை. ஒயிட். நல்ல ஷாட். ஸ்டேட் திசையில் கண்டிப்பாக ஒன்னே தெரிஞ்சு. பேக் டு பேக் 2 சிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டெப் அவுட் பண்ணி ஆர்டிக்கா மாறுமா? ஸோ நல்ல டேக்கன். அங்கே கோகுல் அவர் பங்குக்கு ஒரு 2 சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டாருங்க. ஓவர். ஸோ 3 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. மிகவும் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டம். ரன் எடுத்தாரா? மிகவும் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 கடக்குமா? இல்லை. அங்கே ஒரு சிறந்த பவுலரால் தடுக்கப்பட்டு எத்தனை ஓட்டம். மிகவும் சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 கடக்குமா? இல்லை. இங்கு ஒரு சிறந்த பவுலரால் பிடிக்கப்பட்டு எத்தனை ஓட்டம் பெற்றார். மிகவும் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து என்னவாக மாறுவது? 4 கிடக்குமா? இல்லை. அங்கே ஒரு சிறந்த பவுலரால் தடுக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து என்னவாக மாறுவது? அம்பேர் சிக்னல். சின்ன கோனேரி. மிகவும் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து என்னவாக மாறியது? விக்கெட். ஸோ 4 ஓவருக்கு 32, 33 டார்கெட் பார் விசுவாசம்பட்டி. போன ஓவர் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல்டிங் நின்று இருந்தேன். ஸோ எனக்காக ஒரு நண்பர் வீடியோ எடுத்து கொடுத்து 24 பாலுக்கு 33 ரன் விளாடணும். சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ், நான் ஸ்ட்ரைக்கில் விஜி. முதல் ஓவர் முதல் பந்து. குட் ஷாட்டுங்க. அங்கே கண்டிப்பாக அது 6. வந்த திசையிலே ஒரு 6.
அதே திசையில் ஐயோ ஃபீல்டர் மிஸ் பண்ண பவுண்ட்ரிங்க. கையை தேடி போச்சு, பால் விட்டு இருக்காரு. லக்கிலி ஒரு பவுண்ட்ரி. வைடு பால விரட்டி பவுண்ட்ரிங்க. வைடு வந்தா என்ன, சர்க்கிளில் தானே இருக்கு, 2 ஃபீல்டர் தான் வெளியேன்ற மாதிரி அடிச்சிருக்காரு. அலெக்ஸ் பவுண்ட்ரி. வைடு பால கண்டிப்பா இதுவும் ஆறுங்கதாங்க. 1 மேன் ஷோவா விளாட்டு இருக்காரு அலெக்ஸ். எல்லா திசையிலும் அடிக்கிறாரு. வைடு விட்டு இருக்காரு. அங்க பவுண்டரி போயிடுச்சுங்க. ஒயிட் பிளஸ் பவுண்டரி 5 ரன். பாலே போடாம ரீபால். குட் ஷாட் ஸ்ட்ரைட் திசையில். அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட் பவுண்டரிங்க. ஒயிட் பால் பைஸ்ல பவுண்டரிங்க. எனக்கு தெரிஞ்சு 5 பால்ல 4 பால்ல மேட்ச் முடிச்சாங்கன்னு சொல்ல விசுவாசம்பட்டி. மேட்ச் வின் பாய் 1 மேன் ஷோவா அவர் பார்ட்னர் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார் அலெக்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச்ல மீட் பண்ணலாம்.